ஸோ எங்களுக்கு தான் கொஞ்சம் டிலே ஆச்சு இந்த ஸ்டார் மாடல், கிம்பால் அதெல்லாம் வந்து சரி பண்ணிட்டு வரதுக்குள்ள கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா நேரம் இல்லை உட்கார்றதுக்கு, இப்போதான் கிடச்சிச்சு. ஸோ அதனால காலையில தான் உட்காந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதனால டெமோ முடிக்கிறதுக்கு செட் பண்ணி பார்த்துட்டு முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ சாரி. ஓகே, உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் ஸ்டார் ஸ்கீமா, ஸ்டார் மாடல், கிம்பால் மாடல் அதெல்லாம்? ஸ்கீமா கேள்விப்பட்டிருக்கேன், பட் ஒர்க் பண்ணதில்லை. ஓகே, how about data normalization, one-to-one relationship, one-to-many relationship? அது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் SQL வந்துருக்கு, நார்மலைசேஷன் ரிலேஷன்ஷிப்ஸ். அதெல்லாம் கொஞ்சம் ஐடியா இருக்கு. ஓகே சரி, ஓகே சரி. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஒன்று ஒன்றா போவோம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா வேர் ஹவுஸ் இன் ஃபேப்ரிக். ஓகே, ஸோ அந்த டேட்டா வேர் ஹவுஸ் இன் ஃபேப்ரிக்கில் நம்ம போகிறதுக்கு முன்னாடி நாம் சில விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து அது படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் நாம் இந்த ஃபவுண்டேஷனுக்கு போகிறோம். ஓகே, இல்லைன்னா டைரெக்டாக டேட்டா வேர் ஹவுஸையும் நடத்திட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஏன்னா அந்த ஃபவுண்டேஷன் இருந்தால் கொஞ்சம் நமக்கு அதை பண்ணும்போது ஏன் இதை பண்ணுறோம், எதுக்காக இதை பண்ணுறோம் அப்படின்னு நமக்கு புரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அதுக்காக தான். ஸோ ஒன் ஆஃப் த இது பார்த்தோம் அப்படின்னா இதில் நமக்கு ஸ்டார் ஸ்கீமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கு. ஸோ இந்த ஸ்டார் ஸ்கீமா அப்படின்னா நம்ம கிட்ட வந்து நடுப்புறம் வந்து ஒரு ஃபேக்ட் டேபிள் இருக்கும். இந்த ஃபேக்ட் டேபிள் எடுத்துட்டு அதுக்கு டைமென்ஷன் கிரியேட் பண்ணிருப்போம். ஓகே, ஸோ ஒரு டைமென்ஷன்ல இருக்கும். ஸோ அந்த டைமென்ஷன் எடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது தான் பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒரு ஃபேமிலியில இருக்கோம். இதுதான் வந்து ஃபேமிலியோட ஹெட் இல்லை ரூட் அப்படின்னா அங்க இருக்க ஒன்னொன்னு ஒரு டைமென்ஷன்ல இருக்கும், ரைட்? ஸோ அது மாதிரி நம்ம கிட்ட இருக்க டேட்டாவும் ஈவன் தோ நம்ம கிட்ட ஃபேக்ட்ல இருந்தாலும் அதோட மோர் டீட்டெயில் அந்த டைமென்ஷன்ல போகும்போது தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்டார் ஸ்கீமானா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் டேட்டா மாடல் அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ டேட்டா மாடல்னா என்ன? ஓகே, இட் இஸ் பேசிக்கா என்னன்னா ஒரு லாஜிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஓகே, எப்படி ஒரு டேட்டாவை வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது தான். ஓகே, அதாவது ஒரு டேட்டாக்கும் இன்னொரு டேட்டாக்கும் என்ன ரிலேஷன். ஓகே, இப்போ ஃபாதர் இருக்காரு, அவருக்கு சன் இருக்காரு, டாட்டர் இருக்காங்க. ஓகே, பட் அந்த சன்னுக்கும் டாட்டருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னா அவர் வந்து ஃபாதர், ரைட்? அதே மாதிரி மதர். ஸோ இப்படி போயிட்டே இருக்கலாம். ஸோ இதுல என்ன இஷ்யூ அப்படின்னா அந்த சன்னுக்கும் டாட்டருக்கும் மதர் ஒன்னா இருக்கும், ஆனா ஃபாதர் ஒன்னா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. புரியுதா நான் சொல்றது? ஸோ மதர் வந்து 2 கல்யாணம் பண்ணிருக்கலாம். ஸோ அப்ப என்ன இருக்கலாம், பையன் வந்து மூத்த தரத்துக்கு பிறந்ததா இருக்கலாம், பொண்ணு வந்து 2வது தரத்துக்கு பிறந்ததா இருக்கலாம். அப்போ ரிலேஷன்ஷிப் வந்து அங்க மாறுது, ரைட்? அப்போ அந்த டேட்டா தான் அதை நமக்கு காமிச்சு கொடுக்குது இல்லையா? ஸோ அதுதான் வந்து நம்ம யூஸ்வலா என்ன சொல்றோம், ஆர்கனைசிங் ரிலேஷன் வித்தின் த டேட்டா பேஸ். ஹவு நம்ம வந்து அதை வந்து ரிலேட்டிவா கொண்டு வரோம், அந்த இதை வச்சு நம்ம அதை லிங்க் பண்றோம், எப்படி அதை லிங்க் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, ஸோ ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா கன்சிஸ்டன்சி. டேட்டா வந்து கன்சிஸ்டன்டா இருக்கா, கரெக்டா இருக்கா அப்படின்னு பாக்குறது. அக்யூரசி, நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஃபாதர் மதர் அண்ட் சன் டாட்டர் அண்ட் ரிலேஷன்ஷிப். இப்போ இந்த இடத்துல வந்து அக்யூரசி ரொம்ப முக்கியம், ரைட்? இப்போ அந்த அக்யூரசி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறது தான். ஸோ அதே மாதிரி கொரி பண்ணும்போது எஃபெக்டிவா நம்மளால கொரி பண்ண முடியுதா? இது முக்கியமா எதுக்குன்னா பவர் பிஐல நம்ம டேட்டா பண்ணும்போது ஸ்கீமா ரிலேட்டடா பண்ணும்போது இந்த டேட்டா மாடலையும் ஸ்டார் ஸ்கீமாவையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நமக்கு தேவையான ஒண்ணு. ஸோ அதனாலதான் ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் சம் டைம் ஆன் திஸ். ஓகே ஓகே ஸோ ஸ்டார் ஸ்கீமா அப்படின்னு வரும்போது இந்த ஸ்டார் ஸ்கீமாவை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தா ரால்ஃப் கிம்பல் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து இதை கண்டுபிடிச்சார். ஓகே, ஸோ அவர் தான் வந்து இந்த மாடலை கொண்டு வந்தார். ஏன் அப்படி அப்படின்னா அவரை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் வந்து அவரை பொறுத்த வரைக்கும்
ரிலேஷன்ஷிப் டேட்டா பேஸ்ல எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகுது, ரொம்ப இதாகுது அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஸோ என்னன்னா, ஒரு ஃபவுண்டேஷன் டேட்டா வேர் ஹவுஸ்ல நம்ம எதையாவது கொண்டு வரோம் அப்படின்னா அந்த டேட்டா வேர் ஹவுஸை வந்து பில் பண்ணி அதை வந்து எடுத்துட்டு வந்து அதை நம்ம கொண்டு வந்து எல்லாத்தையும் முடிச்சு எல்லா டேட்டாவையும் முடிச்சுட்டு வந்தோம்னா அது என்ன பண்ணுதுன்னா, இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்டிங் தி அர்ஜென்ட் பிஸ்னஸ் ப்ரியாரிட்டி. ஏன்னா அது எல்லாம் முடிச்சு அது வர்றதுக்கு 1 வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷம் அப்படின்னு ஆகுது. ஏன்னா நீங்க போய் ஆஃபீஸ்ல ஒரு ஆர்கனைசேஷன்ல போய் கேட்டீங்கன்னா டேட்டா வேர் ஹவுஸ் ப்ராஜெக்ட்ஸ்னா எத்தனை வருஷம் போகுதுன்னு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆயிடுதுன்னா, இட் டசன்ட் ரிஃப்ளெக்ட் அர்ஜென்ட் பிஸ்னஸ் ப்ரியாரிட்டிஸ். ஓகே, ஸோ அது ஒரு ப்ராப்ளம். ஓகே, அதே மாதிரி டேட்டா வந்து மல்டிபிள் டைம்லேருந்து இல்லை கம்பெனி அக்யூசேஷன் டியூரேஷன் எல்லாத்தையும் பார்க்கும்போது டேட்டா வந்து சேஞ்சஸ் லாட். ஸோ அதையும் இது அகாமடேட் பண்ணல. அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் கொரி எல்லாத்துக்குமே வந்து ஃபாஸ்டராகவும் இது பண்ணவும் இல்லை. ஏன்னா முக்கியமான வந்து ஃபைன் கிரைன் ரைட் ஃபர்ஸ்ட் டிசிஷன் ஃபாரின் கீ எல்லாமே இதுல நமக்கு இதா இருக்கிறதுனால இது வந்து சரியா இல்லை அப்படிங்கிறது தான். இந்த லிங்க் வந்து இருக்கு, நீங்க போய் இந்த டேட்டாவை இதை பத்தி படிச்சு பாருங்க. ஏன்னா இது வந்து அவர் 2008 எழுதுனது. ஆல்சோ அவர் வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு. ஓகே, இது ஒண்ணு. இப்போ இந்த இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எதுக்காக பண்ணிருக்காரு என்ன பண்ணிருக்காருன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு மற்ற விஷயங்கள் ஈஸியா இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா இதுதான் அவர் சொல்ற ஸ்டார் ஸ்கீமா. ஸோ நடுப்புற ஃபேக்ட் டேபிள் இருக்கும், அதோட ரிலேட்டட் டைமென்ஷன் டேபிள் எல்லாமே இங்க இருக்கும். இந்த எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்ல இருக்கக்கூடிய அட்வென்ச்சர் சேல்ஸ் அப்படிங்கிற ஒரு டேட்டா பேஸ்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு மாடல். ஓகே, ஸோ நம்ம அந்த லேப் பண்றதுல வந்து இதுதான் வந்து பேசிக்காவே இருக்கும். ஸோ ஐம் நாட் கோயிங் டு தட். ஓகே, ஸோ ஏன்னா நான் வேற ஒரு லேப் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதுல இருந்தா நம்ம டெமோ பார்க்க போறோம். ஓகே, இப்போ இதுல முக்கியமா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய 2 விஷயம் என்னன்னா, ஓகே, சரகேட் கீ அப்படின்னு சொல்றோம். ஓகே, இது சரகேட் கீ அப்படின்னு எடுக்கும்போது ஏன் இது தேவை, ஆல்டர்னேட்டிவ் கீ அப்படின்னா என்ன? ஏன்னா இந்த ஸ்டார் ஸ்கீமால நம்ம வர்றோம் அப்படின்னாலே இந்த 2ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்காக இது வேணும் அப்படின்னா, நாம ஒரு சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா அந்த சேஞ்சஸை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இங்க. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து சென்னையில இருக்கீங்க. ஓகே, சென்னையில போய் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போய் நீங்க ஒரு பொருளை வந்து வாங்குறீங்க. அப்போ உங்களோட நீங்க மெம்பரா ரெஜிஸ்டர் ஆயிடுறீங்க. ஓகே, ரெஜிஸ்டர் ஆயிட்டு அந்த உங்க மெம்பர்ல டீட்டெயில் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துட்டு வந்துடுறீங்க. இப்போ நாளைக்கு ஒரு வருஷமோ 2 வருஷமோ கழிச்சு நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க சென்னையில இல்ல, சென்னையில இருந்து அவுட்டர்லயோ இல்ல வேற எங்கேயோ மைக்ரேட் ஆயிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோமே, கோயம்புத்தூர் போயிட்டீங்க. அப்போ நீங்க கோயம்புத்தூர்ல போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுடைய மெம்பர்ஷிப் ஸ்டில் அங்க இருக்கும். ஆனா நீங்க கோயம்புத்தூருக்கு மைக்ரேட் பண்ணது அங்க இருக்காது அதுல, ரைட்? நீங்க போய் அப்டேட் பண்ணால் வழிய அப்படியே அப்டேட் பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும், பழைய டேட்டா புது டேட்டா ரெண்டுமே மெர்ஜ் ஆயிடும், ரைட்? பழசா 1 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வாங்கினதும் இப்போ வாங்கினதும் உங்களை அட்ரஸ்ல வந்து ஒரு டேபிள்ல இருக்கிறதுனால என்ன ஆயிடும், அது ஒன்னாவே ஆயிடும். அப்ப அதனால உங்களால என்ன பண்ண முடியாது, அந்த மாதிரியான சேஞ்சஸை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதெல்லாம் எப்படி நம்ம பார்க்கறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சர்கேட் கீ அப்படின்னு வச்சிருக்காங்க. இல்லை நீங்க ஒரு கம்பெனி இருக்கு, கம்பெனி ஏ கம்பெனி பி, கம்பெனி ஏ போய் கம்பெனி பியை வாங்கிடுச்சு. இவன் என்ன பண்ணிருப்பான், பிரைமரி கீயை வச்சிருப்பான். பிரைமரி கீ வந்து இன்டீஜரா வச்சிருக்கலாம். அவன் வந்து என்ன வச்சிருக்கலாம், பிரைமரி கீயை வந்து வேர்கேர்ல வச்சிருக்கலாம். அப்போ என்ன ஆயிடுச்சு, ஸ்கீமாவே மேட்ச் ஆகல. அப்போ நமக்கு இடைஞ்சல் வரும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த டைமென்ஷன் டேபிள்ல வரும்போது நம்ம என்ன சொல்றாங்கன்னா சர்கேட் கீ அப்படின்னு ஒன்று வச்சிங்க. அது என்ன பண்ணா கேரண்டியா நமக்கு ஒரு யூனிக் ஐடென்டிஃபையரை அந்த டேபிளுக்கு மட்டும் கொடுக்கும். ஆனா இது என்ன பண்ணாது, நேச்சுரலா இருக்கக்கூடிய அந்த கீயை மாத்தாது. அதாவது உங்ககிட்ட ஒரிஜினல் டேபிள்ல இருந்த பிரைமரி கீயை அது வந்து ஒன்றும் பண்ணாது. ஆனா இதுக்காக இது ஒரு கீயை கிரியேட் பண்ணிக்கும், டைமென்ஷன் டேபிள்ல ஒரு கீயை கிரியேட் பண்ணிக்கும் அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம். எதுக்கு அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக தான். ஓகே, நியூமெரிக்கல் டேட்டா அப்புறம் இண்டெக்ஸிங் அதுக்காக இது நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ இது முக்கியமா என்னன்னா ஆர்டிஃபிஷியலா ஒரு ஐடென்டிஃபையரை வந்து அசைன் பண்றோம். எதுக்கு, நம்மளுடைய ரெக்கார்டுக்கு. ஒரு ரெக்கார்டும் அந்த டேபிள்ல இருக்க ரெக்கார்டுக்காக. இது குட் பி ஆட்டோ ஜெனரேட்டட் இன்டிஜர். நீங்க 1 to million அப்படின்னு போட்டீங்கன்னா ஒன்னுக்கும் ஒரு ரெக்கார்டு ஆடா என்ன பண்ணும், 1 2 3 4 5 6 கொடுத்துட்டே கூட வரலாம். ஓகே, அது மாதிரியும் பண்ணலாம். ஸோ இது வந்து
ஒரு காலமாக தான் உங்க டேபிள்ல இருக்கும். இது வந்து திஸ் இஸ் த காலம் பிரைமரி கீ ஆஃப் தட் பர்டிகுலர் டேபிள். ஓகே, ஸோ உங்களுடைய ஒரிஜினல் பிரைமரி கீ இங்க என்ன ஆயிடும்னா வந்து ஆல்டர்னேட்டிவ் கீயா இருக்கும். ஓகே, அதுதான் இந்த நம்ம இங்க சொல்றோம் ஆல்டர்னேட்டிவ் கீ. இந்த ஆல்டர்னேட்டிவ் கீ எதுக்கு அப்படின்னா திஸ் குட் பி யுவர் நேச்சுரல் கீ விச் இஸ் தி யுவர் பிரைமரி கீ ஆஃப் ஒரிஜினல் டேபிள். ஓகே, ஒய் இது எதுக்கு அப்படின்னு பார்க்க போனோம் அப்படின்னா இது வந்து நாம வந்து ஜாயின் பண்றதுக்கும் இன்னொரு சிஸ்டமோட பேசுறதுக்கோ இல்லை ஃபில்டர் பண்றதுக்கோ நம்ம இதை யூஸ் பண்றோம். ஓகே, இது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஐடென்டிஃபையர் நமக்கு நம்மளுடைய ரெக்கார்ட்ல இருக்குது. வேற ஏதாவது ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணனா இதை வச்சு கிரியேட் பண்றதுக்கு வசதியா இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ இது வந்து நமக்கு வந்து பிரைமரி கீ கிடையாது. ஓகே, இது யூனிக்காகவும் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ இது வந்து எகெயின் ஒரு காலமாக தான் இருக்கும். ஓகே, யூனிக் வந்து இண்டெக்ஸ் இது மாதிரி உள்ளதுக்கு நம்ம இது யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ டைமென்ஷன் இது எதுக்கு டைமென்ஷன் சாரி என்ன சொல்றது கிரானுலாரிட்டி. ஓகே, மொத்தமா உள்ள போய் இன்னும் குடஞ்சி நம்ம அதை பாக்குறது தான் அது கிரானுலாரிட்டி அப்படின்னா இல்லையா. ஒரு விஷயத்த வந்து இன்னும் ஃபைன் கிரைனா பண்றது அப்படின்ற பாக்குறோம் இல்லையா, பாக்குறதுக்கு தான். ஓகே, ஸோ த லெவல் ஆஃப் டீடைல் இன் யுவர் டைமென்ஷன் நீங்க என்ன மாதிரி லெவல் நீங்க எவ்வளவு லெவல்ல நீங்க ஸ்டோர் பண்ணுங்கிறத நீங்க இது பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து நம்மளுடைய அனலைஸுக்கும் பர்ஃபார்மன்ஸுக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஏன்னா இது வந்து அதுதான் வந்து பேஸ் பண்ணி நம்ம கொண்டு போறோம் இல்லையா. ஸோ இதில் எந்த மாதிரி லெவல்ஸ் ஆஃப் டீட்டெயில் நம்ம கேப்சர் பண்றோம், ஓகே, என்ன கன்சிடரேஷன் நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பண்றோம் அப்படிங்கிறதுல நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் யூஸ் பண்ற டேட்டா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம எடுத்து வந்திருக்க டேட்டா என்னன்னா ஒரு ஸ்டூடெண்ட் டேட்டா. ஓகே, சிம்பிளா நம்ம போன பைப்லைன்ல பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே ஸ்டூடெண்ட் டேட்டாவை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இன்னும் நிறைய டேபிள் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம ஃபைன் கிரைன் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு டைமென்ஷன் டேபிள் வந்து ஸ்டூடெண்ட் டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணி அதுல அட்ரிபியூட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம், கிரேடு, ஸ்கூல் நேம் எல்லாமே கொண்டு வரும். அதுல இன்னும் பண்ணணும் அப்படின்னா நான் பண்ணல. ஓகே, இந்த ரெண்டாவது பண்ணல. இன்னும் ஃபைன் கிரைன் பண்ணணும்னா என்ன பண்ணலாம், ஒருவேளை நம்ம கிட்ட வந்து ஸ்டூடெண்ட் குரூப் இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். நம்ம ஸ்கூல்ல விளையாடும் போது பார்த்துருப்போம் இல்லையா, நமக்கு வந்து ஒரு ஸ்கூல்லையும் ஒரு மாதிரி வச்சிருப்பாங்க, ரைட். ஸ்போர்ட்ஸ் குரூப் அப்படின்னு கிரீன் குரூப், ரெட் குரூப், ப்ளூ குரூப்னு வச்சிருப்பாங்க. சில பேர் வந்து எமரால்டு, சஃபயரு அப்படின்னு சொல்லி ஏதாவது பேர் வச்சு ஒரு குரூப் கொடுப்பாங்க. ஸோ என்னன்னா நம்ம ஏதாவது அந்த ஸ்கூல்ல வந்து ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் நடந்துச்சுன்னா நாம எல்லாமே என்ன பண்ணுவோம், அந்த ஒரு குரூப்புக்கு போயிடுவோம். நம்ம எந்த கிளாஸ் என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டோம், ரைட். ஸோ என்ன குரூப்பு, இல்ல யூனிஃபார்ம் குரூப்பா, இல்ல என்சிஎஸ் குரூப்பா அப்படின்னு சொல்லி என்ன வேணுமோ வச்சுக்கலாம் இல்லையா. ஸோ அப்போ அந்த குரூப்போட ஐடி, குரூப்போட நேமு, குரூப்போட லெவல் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலாம் நம்ம கேப்சர் பண்ணலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே ஒரு டேபிள் மாதிரி. ஓகே, ஸோ அதுதான் வந்து நம்ம எந்த அளவுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டை பத்தி கிளானரா போறோம் அப்படிங்கிறது வந்து இந்த டேபிள்ல கேப்சர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஃபேக்ட் டேபிள் அப்படின்னா என்னன்னா பேசிக்கா வந்து அந்த பர்டிகுலர் விஷயத்தை பத்தி நம்ம ஸ்டோர் பண்றது ஃபார் டிட்டர்மைன் த லெவல் ஆஃப் டீடைல் இன் யுவர் ஃபேக்ட் டேபிள். ஓகே, இதுவும் எகெயின் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம்னு வரும். இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் சொன்ன எக்ஸாம்பிள்ல ஃபேக்ட் டேபிள்ல வந்து ஸ்டூடெண்டோட ரிசல்ட், ஓகே, அவன் ஐடி, அவன் எக்ஸாம் ஐடி, அவன் வந்து எக்ஸாம் டேட்டு, எவ்வளவு மார்க் எடுத்தான் அப்படிங்கிறதெல்லாம் ஃபேக்ட் டேபிள்ல இருக்கும். ஓகே, ஏன்னா இது வந்து உங்களுக்கு வந்து டே டு டே ஆக்டிவிட்டிஸ் மாதிரி இது எல்லாமே ஃபேக்ட் டேபிள்ல இருக்கும். இந்த ரியல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எங்க இருக்கும், அதாவது ஸ்டூடெண்ட் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஸ்டூடெண்ட் டேபிள்ல இருக்கும், ரைட். ஸோ இதுதான். இன்னும் ஃபைனா போகணும்னா வந்து அவனோட ஸ்டூடெண்டோட பர்ஃபார்மன்ஸ் என்ன, அவனோட அந்த பர்ஃபார்மன்ஸுக்கு அவனோட டீட்டெயில் வேணும் இல்லையா, ஸ்டூடெண்ட் ஐடி, சப்ஜெக்ட், ஆவரேஜ் கிரேடு இதெல்லாம் எடுக்கிறதுக்கு நம்ம பண்ணலாம். ஓகே, இதுதான் ரெண்டாவது டைப். இப்போ இதை எடுத்துட்டு நம்ம டைமென்ஷன் மாடலிங். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா இதை நம்ம வந்து ஒரு டைமென்ஷனுக்கு வந்து ஒரு வெல் ஸ்ட்ரக்சர்ல நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அது வந்து ஒரு கான்டெக்ட், நமக்கே ஒரு கான்டெக்ட் ரெடி பண்ணிட்டு நம்ம அந்த கான்டெக்ட் தகுந்த மாதிரி நம்ம டைமென்ஷன் கிரியேட் பண்ணுவோம். இப்போ ஏற்கனவே நம்ம வந்து ஐபிஎல் டேட்டா வச்சு இந்த டைமென்ஷன் எல்லாம் பார்த்துருக்கோம், ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டைமென்ஷன் என்ன, ஹவு மெனி விக்கெட் இன் அ டோர்னமெண்ட், டாப் 10 விக்கெட் டேக்கர் அப்படின்னு பார்த்தோம். ஹூ இஸ் த டாப் ரன் ஸ்கோரர் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டைமென்ஷன், ரைட். ஸோ ஒரு டேட்டாவை என்ன டைமென்ஷன்ல நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் டைமென்ஷன் பேசிக்காவே. ஓகே, ஸோ
இன்னொன்று என்னன்னா அவாய்ட் டேட்டா ரெசிடென்சி இன்கன்சிஸ்டன்சி. ஸோ நம்ம வந்து இதை வந்து டேட்டா வந்து வேற வேற டைமென்ஷன், ஒரே டேட்டா தான் நம்ம வேற வேற டைமென்ஷன்ல பார்க்கும்போது நம்ம ரிடண்டன்சியோ இன்கன்சிஸ்டன்சியோ நம்ம வந்து இது பண்ண தேவையில்லை. ஸோ இது வந்து பேசிக்காவே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு போயிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஸ்டூடெண்ட்டு, ஓகே, அந்த அட்ரிபியூட் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம், கிரேடு, பர்த், இதை மட்டும் நம்ம வந்து டைமென்ஷன் டேபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டைமென்ஷன்ல வந்து நாம ஸ்கூல் ஐடி இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்டோர் பண்ணலாம். இப்போ நான் ஐபிஎல் எக்ஸாம்பிள் சொல்லலாம், அதில் நான் உங்ககிட்ட வந்து ஒன்று தப்பா சொல்லிட்டேன், ஸோ அதனால அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேசிக்கா ஐபிஎல் எக்ஸாம்பிள் சொல்லும்போது நான் என்ன சொன்னேன், டைமென்ஷன் மாடல் கிரியேட் பண்ணணும்னு சொன்னேன். நம்ம ஆன் த ஃபிளைல தான் டைமென்ஷன் மாடல் அங்கே கிரியேட் பண்ணோம். நம்ம வந்து என்ன பண்ணல, கொரியில தான் நம்ம டைமென்ஷனை கிரியேட் பண்ணோம். இங்க நம்ம டேபிள்லயே அந்த டைமென்ஷனை கிரியேட் பண்ணி வைக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம அங்கே என்ன பண்ணோம், நம்ம வந்து ஒரு டேட்டா ஃப்ரேம்ல எல்லாத்தையும் போட்டு டேட்டா ஃப்ரேம் வேணா சேவ் பண்ணலான்னு பார்த்தோம். ஆனால் நம்ம டேட்டா ஃப்ரேமே சேவ் பண்ணலங்க, ரைட்? ஸோ வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்து ஒரு டேபிளாகவும் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கலாம். ஓகே, இப்போ அதுதான் நம்ம எப்படி பண்றோம். ஏன்னா டேட்டா வேர் ஹவுஸ்ல வரும்போது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். நம்ம முன்னாடி பார்த்தது டேட்டா இன்ஜினியரிங். டேட்டா இன்ஜினியரிங்ல அது நம்ம வந்து டேட்டா எப்படி மசாஜ் பண்றது, எப்படி பண்றதுன்னு தான் பார்த்தோம். இங்க டேட்டா வேர் ஹவுஸ்ல வரும்போது இதெல்லாம் நம்ம முன்னாடி ப்ரீ டிஃபைனா பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறது தான் டேட்டா வேர் ஹவுஸோட கான்செப்ட். ஸோ இன்னொன்று இதில் பார்க்கும்போது ரிலேஷன்ஷிப். ஸோ ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்பவும் முக்கியம். ஸோ நம்ம முன்னாடியே சொன்னது மாதிரி தான், எக்ஸாம்பிள் தான். ஸோ வாட் இஸ் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் child and father, child and mother, right? That's a relationship is very important, right? Same thing here. So நம்ம கிட்ட இருக்க டேட்டாக்கு என்ன child and parent and child relationship இருக்கு அப்படிங்கறத நாம தான் டிஃபைன் பண்ணணும். அப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கலாம்னா ஒன் டு மெனி கூட இருக்கலாம், ரைட்? ஒன் டு மெனி, மெனி டு மெனி. ஓகே, ஸோ எப்படி வேணுமோ அந்த ரிலேஷன்ஷிப் நம்ம பில்ட் பண்ணலாம். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஸ்டூடெண்ட் டேட்டாவை எடுத்துருக்கிறதுனால ஸ்டூடெண்ட் டேட்டாவை நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரும்போது எக்ஸாம் ரிசல்ட்டு ஓகே இருக்கும், ஆனால் யாருக்கு இருக்கும், ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கும், ரைட்? பிகாஸ் ஏன் ஸ்டூடெண்ட் வந்து மோர் தென் ஒன் சப்ஜெக்ட் எழுதுறதுனால என்ன பண்ணலாம், மெனி ரிசல்ட் இருக்கும். ஒன் ஸ்டூடெண்ட் கேன் ஹாவ் அ மெனி ரிசல்ட். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன வேணுமோ, எத்தனை ரிசல்ட் வேணுமோ இருக்கலாம். குவார்டர்லி எக்ஸாம், ஹாஃப் இயர்லி எக்ஸாம், ஆனுவல் எக்ஸாம், ரைட்? ஸோ ஈச் எக்ஸாம் ஹேஸ் அ ரிசல்ட். ஸோ ஒன் ஸ்டூடெண்ட் கேன் ஹாவ் அ மெனி ரிசல்ட். மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்ல வரும்போது இந்த இடத்துல பார்த்தோன்னா ஒன் சப்ஜெக்ட் டேக்கன் பை மெனி ஸ்டூடெண்ட் ஆர் ஒன் ஸ்டூடெண்ட் டேக்கன் மெனி சப்ஜெக்ட். தட்ஸ் ஆல்சோ இஸ் அனதர் எக்ஸாம்பிள், ரைட்? ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப்ல வரும்போது. ஸோ இதுதான் வந்து நாம ரிலேஷன்ஷிப் எப்படி பண்றோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா என்ன பண்ண முடியும், மாடலை கிரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம், ஒரே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். ஓகே, நம்ம கிட்ட ஒரு டேபிள் இருக்கு. ஓகே, கிரியேட் டேபிள். இந்த டேபிள் என்ன அப்படின்னா வந்து டைமென்ஷன் டேபிள். இதுல மொத்தம் எத்தனை ஃபீல்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட் ஐடி இருக்கு, ஸ்டூடெண்ட் ரோல் நம்பர் இருக்கு, ஸ்டூடெண்ட் நேம் இருக்கு, ஜெண்டர் இருக்கு, டேட் ஆஃப் பர்த் இருக்கு. இப்போ இதுல ஓகே இந்த டேபிளை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா முக்கியமா இந்த டேபிள்ல நமக்கு ஸ்டூடெண்ட் ஐடி என்னவா இருக்கு, நமக்கு இங்க ஸ்டூடெண்ட் ஐடி வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து சர்கெட் கீயா இருக்கு, ரைட்? அதே மாதிரி நமக்கு ஸ்டூடெண்ட் ரோல் நம்பர்ங்கிறது வந்து நமக்கு என்னவா இருக்கு, நமக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் கீயா இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டேபிள்ல பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஸ்கூல் பத்தி டீட்டெயில் எடுத்திருக்கோம். ஸ்கூல் பத்தி டீட்டெயில் எடுக்கும்போது நமக்கு ஸ்கூல் டேட்டா பேஸ்ல எது வந்து நமக்கு சர்கெட் கீயா இருக்கு, ஸ்கூலோட ஐடி இருக்கு, ரைட்? இதே நாம ஆல்டர்னேட்டிவ் கியூ அப்படின்னு எடுக்கும்போது நம்ம எதை எடுத்திருக்கோம், ஸ்கூலோட கோடு வச்சிருக்கோம், ஸ்கூல் ஐடி, ஸ்கூல் கோட், ரைட்? இதே நம்ம வந்து நார்மல் ரிலேஷன்ஷிப்ல போயிருந்தோம்னா ஃபாரின் கீ, பிரைமரி கீ அப்படின்னு இருக்கும். இது வந்து ஃபாரின் கீயாவும், இது பிரைமரி கீயாவும், இது பிரைமரி கீயாவும், ஃபாரின் கீயாவும் இருக்கும், ரைட்? ஸோ இங்க உங்களுக்கு ரெண்டு கீ இருக்கு. ஏன்னா நான் சொன்னேன் கிம்பால் மாடல்ல நம்ம டைமென்ஷன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ரெண்டு கீ முக்கியம் அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த கீ எங்கேருந்து வருது, சோர்ஸ்ல இருந்து வருது. அதே மாதிரி இந்த கீயும் நமக்கு எங்கேருந்து வருது, சோர்ஸ்ல இருந்து வருது. ஓகே, இப்போ இந்த டேபிள் இருக்கு. இந்த டேபிள்ல எது ஃபாரின் கீ,
எது சர்க்கியூட் கீ, எது வந்து ஃபாரின் கீ அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும்னா இந்த டேபிள்ல நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். என்னப்பா? Object ID surrogate key. ஓகே. சப்ஜெக்ட் ஐடி Surrogate key. ஓகே. அந்த டேபிள் ஸ்பெசிஃபிக். தென் ஆல்டர்னேட்டிவ் கீ, சப்ஜெக்ட் கோட். சப்ஜெக்ட் கோட் இஸ் ஆல்டர்னேட்டிவ் கீ, ரைட்? இங்க பார்த்தோம்னா ரைட்டா, ஸ்கூல் கோடு, இங்க சப்ஜெக்ட் இருக்கு. ஓகே. இப்போ இங்க வரும்போது டீச்சர்ல டீச்சர் ஐடி சாரி டீச்சர் ஐடி சர்க்கியூட் கேபிள். ஓகே. ஃபாரின் கீ, ஸ்கூல் ஐடி. school ID is foreign key. Okay. What about the fact table? Fact example results. புரியல. Student ID circuit key. அந்த டேபிள் சர்க்கியூட். டீச்சர் ஐடி வந்து ஃபாரின் கீ. ஸ்கூல் ஐடியும் ஃபாரின் கீ தானே. ஓகே. சோ இதுல தான் ஒரே ஒரு ட்விக் இருக்கு. இங்க டீச்சர் ஐடி ஸ்கூல் ஐடி ரெண்டுமே இருக்கு. எதை வந்து அதுதான் இங்க இருக்கிற ட்ரிக். ஓகே. இங்க என்னன்னா ஃபேக்ட் டேபிள்ல சர்க்கியூட் கீயும் இருக்காது, ஃபாரின் கீயும் இருக்காது. நான் ஸ்கூல் ஐடி நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா இதுதான் ரெண்டு டேபிள்லயுமே காமனா இருக்கிறதுனால அதை நம்ம வந்து இல்ல, சர்க்கியூட் கீயே வராது, ஃபாரின் கீயும் அப்ளை ஆகாது ஃபேக்ட் டேபிளுக்கு. ஒன்லி டைமென்ஷன் டேபிள்ல மட்டும்தான் என்ன இருக்கணும், சர்க்கியூட் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் கீ இருக்கணும். அந்த இங்கேருந்து வருது பாத்தீங்களா, இதுதான் என்ன இங்க இருக்கிறது, ரைட்? சோ இதை வச்சு இங்கேருந்து இருக்கிறத வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒண்ணு நம்ம கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறது தான் இங்க கான்செப்ட். ஓகே, புரியுதா? சோ அதனாலதான் நீங்க என்ன பண்ணணும், சர்க்கியூட் கீயும் இதுவும் நமக்கு எந்த டேபிளுக்கு வேணும், ஒன்லி டைமென்ஷன் டேபிளுக்கு மட்டும்தான் நமக்கு வேணும். ஓகே, ஸோ அதுதான் நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ இதை பத்தி உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில் படிக்கணும் அப்படின்னா இந்த ஆர்டிக்கல் போகணும். இது பவர் பிஐல இருக்க வாட் இஸ் ஸ்டார் ஸ்கீமா அப்படிங்கிற ஆர்டிக்கல். இந்த ஆர்டிக்கல் போனீங்கன்னா ஸ்டார் ஸ்கீமானா என்ன, டைமென்ஷன் டேபிள்னா என்ன, ஃபேக்ட் டேபிள்னா என்ன, ஓகே நான் காமிச்சல அந்த படம் அது. நான் எடுத்த கண்டென்ட், நான் பேசின கண்டென்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ நீங்க இது இன்னும் போய் படிக்கணும். அவர் தான் சொல்லிட்டாரே இதை படிக்க வேணாம்னு படிக்காம இருக்காதீங்க. நான் சொன்னது வேற கண்டென்ட், இங்க இருக்கிறது வேற கண்டென்ட். ஓகே, ஸோ ஆனா கான்செப்ட் ஒன்று தான், போய் படிக்க. அப்புறம் நார்மலைசேஷனுக்கும் டீமார்மலைசேஷனுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது இங்க இருக்கு. ஸ்டார் ஸ்கீமா அப்படின்னா என்னத்துக்கா இது ஸ்டார் ஸ்கீமா தேவை அப்படின்ட்டு இருக்கு. ஓகே, ஸோ இது எதுக்காக முக்கியமா அப்படின்னா, நாம ஒரு நியூமரிக் வேல்யூவை நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டார் ஸ்கீமால பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும், மெயினா இந்த ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ இதுல பண்ணும்போது முக்கியமா என்னன்னா மெஷர், சர்க்கியூட் கீ, ஸ்னோஃப்ளேக்ஸ் டைமென்ஷன், ரோல் பிளே டைமென்ஷன், இது எல்லாமே இருக்கு. ஜங்க் டைமென்ஷன் எக்கச்சக்கமா இருக்கு. நான் உங்ககிட்ட கவர் பண்ணது இது மட்டும்தான். ஓகே, இதுவும் டைமென்ஷன்னா என்ன அப்படின்னு கவர் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஸ்னோஃப்ளேக்ஸ் டைமென்ஷன் என்ன, ரோல் பிளே டைமென்ஷன் என்னன்னா நீங்க போய் படிச்சுக்கணும். ஓகே, ஸோ அதுதான் நீங்க கத்துக்க வேண்டிய விஷயம் இதுல பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ நாம பார்த்தது சர்க்கியூட் கீ, ஸ்டார் ஸ்கீமா தான் பார்த்தோம். அதுலயே என்ன இருக்குன்னா ஸ்னோஃப்ளேக் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டைமென்ஷன் இருக்கு. ஸோ இப்படியே போயினே இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு டைமென்ஷன் இருக்கு. ஓகே, அதுவும் நீங்க பார்க்கலாம். அதாவது எப்படின்னா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்த ஸ்டார் ஃபேக்ட் டேபிள் இருக்கு, டைமென்ஷன் டேபிள் இருக்கு. இங்க இது வந்து ஃபேக்ட் டேபிளா மாறிடும். அப்புறம் இதுக்கப்புறம் இன்னொரு 5 கூட வரலாம்.
ரைட்? ஸோ அதுதான் என்ன சொல்றோம், ஸ்னோ ஃபிளேக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ அதுவும் நீங்க பாக்குறது நான் பாடலாம். ஸோ இங்க எல்லாமே அந்த டீட்டெயில இந்த ஆர்டிக்கல்ல எழுதியிருக்காங்க, நீங்க இதை போய் படிச்சு பார்த்துக்கங்க. ஓகே, ஐம் கோயிங் டு கண்டினியூ. அந்த இது அந்த ஸ்டார் டயக்ராம் அது ஒரே டவுட், அந்த டிம் டேட் அப்படிங்கறதுல வந்து டேட் கீன்னு வச்சிருக்காங்க. பட் ஆனா இந்த ஃபேக்ட் டேபிள்ல வந்து அந்த டேட் கீ அப்படிங்கிறது வந்து இல்ல. சோ ஓகே, அது வந்து அப்போ ரெண்டு கீஸ் வந்து ஆர்டர் டேட் கீயும் இதுவும் நம்ம 1-to-1 ரிலேஷன்ஷிப் பண்ணும்போது பண்ணணும். இப்போ நம்ம டேபிள்லயும் அதே மாதிரி ஒரு டேட்டா இருக்கு. ஓகே, இந்த டேட்டாக்குள்ள வந்தீங்கன்னா நம்ம டேபிள்லயும் இப்போ போய் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஐடி இருக்கு, ஸ்டூடெண்ட் ரோல் நம்பர் இருக்கு, நேம் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஸ்கூல் இருக்கு. இங்க வரும்போது சப்ஜெக்ட் இருக்கு, சப்ஜெக்ட் ஐடி இருக்கு, சப்ஜெக்ட் கோட் இருக்கு, சப்ஜெக்ட் நேம் இருக்கு. இங்க வரும்போது இந்த டேபிள்ல ஓகே சப்ஜெக்டோட ஐடியே இல்லை. புரியுதா? ஆனா சப்ஜெக்ட் தான் இருக்கு. சப்ஜெக்டையும் சப்ஜெக்ட் நேமையும் நம்ம கோரிலேட் பண்ணனால இந்த டேட்டாவை வச்சு இதுல இருந்து நம்ம டைமென்ஷன் கிரியேட் பண்ணி எடுக்க முடியும். அது மாதிரிதான் அங்கே அவங்க கொடுத்துருக்கா எக்ஸாம்பிள். அப்போ இங்க வந்து சப்ஜெக்ட் நேம் தான் வந்து ஆல்டர்னேட் கீயா இருக்கும். எதுல? இந்த இடத்துல சப்ஜெக்ட்ல. இங்க இது ரெண்டு தான், சப்ஜெக்ட் ஐடியா சப்ஜெக்ட் கோடும். பட் ஆனா இங்க இந்த சப்ஜெக்ட் கோடு வந்து வேற இடத்துல இருக்கும், வேற ஒரு டேபிள்ல வேற ஒரு ரெஃபரன்ஸ்ல இருக்கலாம். ரைட்? ஓகே, அந்த டேபிள்ல நாம இங்க என்ன பண்ணுவோம், ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப் பண்ணும்போது எதோட எதை பண்றோம் நம்ம தான் முடிவு பண்ணுவோம். ஓகே ஓகே, ஸோ அதுதான் இப்போ இங்க வரும்போது இப்போ ஸ்டார் ஸ்கீமா வந்து நம்ம எழுதுதான் இவர் தான் வந்து கண்டுபிடிச்சது, ரால்ஃப் கிம்பல். ஸோ இதுக்கு பேரே ரால்ஃப் கிம்பல் மாடல் தான் சொல்லுவாங்க, இல்ல ஸ்டார் ஸ்கீமான்னு சொல்லுவாங்க. ஓகே, இல்ல ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு தேவை 3 தான், ஃபேக்ட் டேபிள், டைமென்ஷன் டேபிள், ரிலேஷன்ஷிப். ஓகே, இதுதான் முக்கியமா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸ்டார் ஸ்கீமாவோட காம்பனன்ட் நான் ஏற்கனவே சொன்னது தான், இதுதான் காம்பனன்ட். நாம சொன்ன எக்ஸாம்பிள்ல ஸ்டூடெண்ட் கிரேடு, ஸ்டூடெண்ட் ஐடி, டிபார்ட்மெண்ட் எப்படி வேணுமோ நம்ம எடுத்துட்டு போகலாம். ஓகே, இப்போ இதை அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டேட்டால நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபேக்ட் டேபிள்ல எக்ஸாம் ரிசல்ட், டைமென்ஷன் இதை எடுத்துட்டு நம்ம டைமென்ஷன் கிரியேட் பண்ணிட்டு இதுக்கு ரிலேஷன்ஷிப்பும் நாம கிரியேட் பண்ணலாம். ஓகே, இது ஏன் அப்படின்னா இதை எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் விஷுவலைஸ். ஓகே, பர்ஃபார்மன்ஸும் கொரியும் ஃபாஸ்டா இருக்கும். இது வந்து கேன் பி ஈஸிலி எக்ஸ்டெண்ட், அகாமடேட் நியூ டைமென்ஷன் அண்ட் மெஷர்ஸ். ஓகே, ஸோ அதுதான் இதனுடைய முக்கியமான விஷயம். இப்போ நான் சொன்ன அதே டேபிள நம்ம டைமென்ஷன்ல கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இப்படிதான் இருக்கும். ஓகே, இப்போ நான் கொடுத்து நம்ம கிட்ட காமிச்சேன் இல்லையா ஸ்கிரிப்ட், அந்த ஸ்கிரிப்டை போட்டு பண்ணோம்னா இப்படிதான் இருக்கும். ஓகே, ஸோ லெட்